6 படைவீடுகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு அதன் ஒவ்வொரு படைவீடும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை கொண்டுள்ளது. நக்கீரர், அதாவது மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் என்பவர் சங்ககால புலவர். இவரது இயற்பெயர் கீரன். இவர் பண்டைய பாண்டிய நாட்டில் உள்ள மதுரையில் வாழ்ந்தவர். இவரால் இயற்றப்பட்ட நூல் திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை. இதில் திருமுருகாற்றுப்படை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றையும் பாராட்டுவதாக அமைந்துள்ளது. புலவர் நக்கீரர் தமிழகத்தில் உள்ள முருகனின் தலை சிறந்த 6 கோவில்களை தேர்வு செய்து அதற்கு திருமுருகாற்றுப்படை என்று பெயர் சூட்டினார். பிற்காலத்தில் ஆற்றுப்படை 6 படை, அதாவது அறுபடை வீடு என்று அழைக்கப்பட்டது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனி சிறப்பு கொண்டுள்ளது. அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்து சமய கடவுள்களில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்பானவையாக 6 கோவில்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் அவருடைய படை வீடு என்று சொல்லப்படுகிறது. இந்த 6 இடங்களும் ஒருமித்து அறுபடை வீடுகள் என அழைக்கப்படுகின்றது. தமிழகத்துல முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட 6 தலங்கள் படை வீடாக கருதி வழிபடப்படுகிறது. அந்த படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், இது மதுரை மாவட்டத்தில் உள்ளது. 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. 3ஆம் படை வீடு திருவாவினன்குடி என்கிற பழனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. 4ஆம் படை வீடு திருவேரகம் என்கிற சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. 5ஆம் படை வீடு திருத்தணி, இது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை, இது மதுரை மாவட்டத்தில் உள்ளது. சரி, முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடு என்பது திருப்பரங்குன்றம். இங்கு மலைவடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பிறகு இந்திரன் தன்னுடைய மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். அதனால் இங்கு முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். இதுதான் இதனுடைய சிறப்பு. இந்த மலையை தொடர்ந்து வலம் வந்து வழிபட்டால் வணங்குவோரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் அவர் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். சங்ககால புலவரான, அதாவது திருமுருகாற்றுப்படையை இயற்றிய நக்கீரர் இந்த தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தன்னுடைய குறைகளை நீக்கிக் கொண்ட திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம். அடுத்து 2ஆம் படை வீடு. முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. இந்த தலம் கடலோரத்தில் ரம்மியமாய் அமைந்துள்ளது. இந்த திருச்செந்தூர் திருச்சீரளவாய் என்றும் சூரபத்மனை அழித்த ஜெயந்தன் என்பதால் ஜெயந்திபுரம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. கந்த புராணத்தில் முருகன் சூரபத்மனை அழித்த இடம் திருச்செந்தூர் என்று கூறப்படுவதால் இந்த இடம் குருஸ்தலமாக விளங்குகிறது. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் மற்றும் தேவர் சிவபெருமானை காண கைலாயம் வந்தனர். சூரன் தேவர்களை சிறைப்பிடித்து வைத்துள்ளான் என்ற புகாரை சிவபெருமான் முன் வைத்தனர். இதை கேட்ட சிவன் தன் மகன் முருகனிடம் சக்தி வாய்ந்த வில்லை கொடுத்து தேவர்களுடன் அனுப்பி வைத்து சூரனை அழித்து வர சொன்னார். அதை ஏற்ற முருகன் தேவர்களுடன் சென்றார். போருக்கு செல்லும் வழியில் நாரதர் முருகனிடம் சூரனை அழிக்கும் முன்பு அவன் தம்பி தரகாசூரனை அழிக்க வேண்டும் என்று ஆலோசனை கூற அதை ஏற்ற முருகன் முதலில் சக்தி வாய்ந்த வில்லை வைத்து தரகாசூரனை கொன்று வென்றார். அடுத்து சூரபத்மனை அழிக்க சென்றார். சூரனும் நிறைய சக்தி வாய்ந்தவன். அதனால் சில நாள் போருக்கு பிறகு கோபமடைந்த முருகன் அப்பா கொடுத்த சக்தி வாய்ந்த வில்லை பயன்படுத்தி சூரனை 2ஆக பிளந்தார். அப்போது சூரன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். அதை ஏற்ற முருகன் பிளந்த அவன் உடலை மயில் மற்றும் சேவலாக மாற்றி தன்னுடன் வைத்துக் கொண்டார். இந்த போர் முடிந்து முருகன் திருச்செந்தூர் வந்ததால் தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அடுத்து 3ஆம் படை வீடு. முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடு பழனி. பழனி முருகர் சிலை மிக மிக பிரசித்தி பெற்றது. இந்த சிலையை வடிவமைத்தவர் போகர் எனும் சித்தர். நவபாஷணத்தால் இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பு மிக்கது. சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய இடம் என்று சொல்லப்படுகிறது. உலகை சுற்றி ஞான பழத்தை பெறும் போட்டியில் பிள்ளையாருடன் ஏற்பட்ட கோபத்தால் இங்கு இருக்கக்கூடிய முருகன் தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார். அதாவது ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் முருகர் கோபம் கொண்டு ஆண்டியின் கோலம் பூண்டு இந்த திருத்தலத்தில் தங்கிவிட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது. பழனி பஞ்சாமிர்தம் என்பது தனி சிறப்பானது. சூர சம்காரத்தில் வீரகத்தி தோஷத்துக்கு உள்ளான முருகனுக்கு தோஷம் நீக்கிய இடம் இது.
இதுதான். அதாவது கைலாசத்தில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் அனைவரும் இருக்கும்போது நாரதர் ஒரு சக்தி வாய்ந்த ஞான பழத்தை சிவனுக்கு கொண்டு வந்தார். அப்போது அங்கிருந்த முருகன் மற்றும் விநாயகர் இருவரும் எனக்கு அந்த பழம் வேண்டும் என்று அடம்பிடிக்க சிவன் ஒரு யோசனை செய்கிறார். சரி, இருவருக்கும் வேண்டாம், நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த பழம் என்று கூறுகிறார். போட்டி என்னவென்றால், உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்குத்தான் இந்த பழம் என்று அறிவிக்கிறார். அதை கேட்டு ஆனந்தமடைந்த முருகன் தன் மயில் வாகனத்தை எடுத்து புறப்பட்டார் உலகை சுற்ற. திரும்பி வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. விநாயகரோ எப்படி நம் வாகனமான மூஞ்சிரில் உலகை சுற்றி வருவது என்று நினைத்து கொண்டு இருக்கையில் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நாரதரிடம் சென்று அனைத்தும் சிவமயம் என்றால் என்ன என கேட்க, நாரதரோ உலகிற்கு அம்மையப்பராக விளங்கும் சிவன் மற்றும் பார்வதி உலகில் அனைத்து இடங்களிலும் உள்ளனர் என்று கூறுகிறார். அதை கேட்ட விநாயகர் தாய் தந்தையை சுற்றி வந்து போட்டியில் வெற்றி பெற்று ஞான பழத்தை பெற்றுவிடுகிறார். பிறகு வந்த முருகன் இதை அறிந்து கோபமடைந்து தனது நகைகள் அனைத்தையும் கழட்டி எறிந்துவிட்டு ஒரு ஆண்டியைப் போல பழனி மலை மேல் நின்றார். அதனால் அவருக்கு பழனி ஆண்டி என்ற பெயரும் உண்டு. பிறகு பார்வதி தேவர்கள் அனைவரும் சமாதானம் சொல்லி அழைத்து சென்றனர். பழத்திற்காக ஆண்டியாக நின்ற அந்த மலையே பழனி மலையாக மாறியது. அடுத்து 4ஆம் படைவீடு. 4ஆம் படைவீடு என்பது சுவாமி மலை. தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுவாமி பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று சிவபெருமான் சீடனாக அமர்ந்த இடம் இந்த சுவாமி மலை. அதனால் இவர் சிவகுருநாதன் என்று அழைக்கப்படுகிறார். இவரை சென்று வணங்கினால் அறிவாற்றல் பெருகும் என்பது ஐதீகம். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க அவர்களை அழைத்து சென்று இந்த திருத்தலத்தில் வழிபடுவது இந்த 4ஆம் படைவீடான சுவாமி மலையின் சிறப்பு. முருகன் வீரபாகுவிடம் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த வழியாக பிரம்மன் முருகனை கண்டு கொள்ளாமல் சென்று உள்ளார். இதனால் சினமுற்ற முருகன் பிரம்மனை அழைத்து பிரணவ மந்திரத்தை கேட்டார். அதை கூற தயங்கிய பிரம்மனை இது கூடவா தெரியாது என்று கூறி சிறையில் அடைத்து விடுகிறார். இதனை அறிந்த சிவபெருமான் சம்பவ இடத்திற்கு வந்து எந்த விசாரணையும் இன்றி பிரம்மனை விடுவிக்க சொல்கிறார். அதற்கு எதிர்பேச்சு எதுவும் பேசாமல் முருகனும் விடுவித்து விடுகிறார். அதற்கு பதிலாக சிவனிடம் முருகன் பிரணவ மந்திரம் என்றால் என்ன என்று கேட்க அவரும் ஒன்றும் தெரியாததைப் போலவே நடித்தார். அப்போது முருகன் சிவனை கைகட்டி நிற்க சொல்லி பிரணவ மந்திரத்தை காதில் கூறுகிறார். தந்தைக்கே உபதேசம் சொன்னதால் சுவாமிநாதர் என்ற பெயரும், கோவில் மலைமேல் இருப்பதால் சுவாமி மலை என்றும் பெயர் வந்தது. அடுத்து 5ஆம் படைவீடு. முருகப்பெருமானின் 5ஆம் படைவீடு திருத்தணி. சூரபத்மனை வதம் செய்த பிறகும் கோபம் தணியாத முருகப்பெருமான் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தணித்து கொண்டதாக ஐதீகம். அங்கு கோபத்தை தணிகை செய்ததால் அது திருத்தணிகை என்றானது. மேலும் இங்குதான் தமையன் பிள்ளையாரின் உதவியுடன் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை திருமணம் செய்தார் முருகர். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் இது. முத்துச்சாமி தீட்சராலும் பாடப்பட்ட தலம். இந்த கோவிலை தணிகை முருகன் கோவில் என்றும் அழைப்பார்கள். நம்பிராஜன் என்ற ஒரு வேடன் இருந்தான். அவனுக்கு வள்ளி என்ற ஒரு மகள் இருந்தாள். அவள் முருகனை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கனவோடு வாழ்ந்து கொண்டு வந்தாள். அதை அறிந்த நாரதர் முருகனிடம் சென்று தகவலை கூறுகிறார். இதை கேட்ட முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணி வள்ளியிடம் சிறிய சிறிய விளையாட்டுகளை விளையாடுகிறார். ஒரு வேடனைப் போல உருவத்தில் வள்ளி முன் சென்று நீ அழகாக இருக்கிறாய் என்று அவரிடம் வம்பிழுக்கிறார். இதை கேட்ட வள்ளி கோபப்படுகிறார். வள்ளியின் தந்தை வருவதை அறிந்த முருகன் ஒரு மரமாக மாறிவிடுகிறார். அவர் சென்றவுடன் மீண்டும் ஒரு அழகிய இளைஞனாக தோன்ற வள்ளி இப்படியெல்லாம் வித்தை செய்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் என கோபத்தை காட்டியதால் முருகன் மறைந்து விடுகிறார். பிறகு முருகன் தன்னுடைய அண்ணனான விநாயகரிடம் உதவியை கேட்கிறார். அதை ஏற்ற விநாயகர் யானை போல வந்து வள்ளியை பயமுறுத்துகிறார். முருகன் ஒரு கிழவரை போல வந்து வள்ளியை காப்பாற்றுகிறார். இதை பார்த்த வள்ளி என்ன பரிசு வேண்டும் என கேள் தாத்தா என்று கூற கிழவரோ உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு கோபமாக பதிலளித்த வள்ளி நான் முருகனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறார். இதை கேட்டவுடன் உண்மையான தோற்றத்தை முருகன் வள்ளியிடம் காட்டுகிறார். பிறகுதான் வள்ளியுடன் இரண்டாவதாக திருமணம் திருத்தணியில் நடக்கிறது. அடுத்து 6ஆம் படைவீடு. முருகப்பெருமான்
முருகப்பெருமானின் வீடுகளில் இறுதியாக வரும் வீடு பழமுதிர்ச்சோலை. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஔவையாரிடம் கேட்ட சுட்டிப்பையன் யார் என்பதை ஔவை அறிந்து கொண்ட இடம் இதுதான். இதன் மூலம் உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவுடன் இறையருள் என்னும் மெய்யறிவு அவசியம் என்பதை உணர்த்திய இடமும் இதுதான். சிறுவனாய் ஔவைக்கும் வயோதிகனாய் நக்கீரனுக்கும் காட்சியளித்த இடம் இந்த பழமுதிர்ச்சோலை. அருணகிரிநாதர் இந்த தலம் மீது திருப்புகழ் பாடியிருக்கிறார். ஔவையார் முருகன் மேல் அதிக பக்தி கொண்டவர். அவரை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியுள்ளார். ஒரு நாள் மதுரை அருகே சென்று கொண்டிருக்கும் போது நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பில் ஒரு மரத்தடியில் சென்று அமர்கிறார். அப்போது மேலே ஒரு சிறுவன் இருந்தான். இதை பார்த்த ஔவை, சிறுவா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்க, அந்த சிறுவன், நான் ஆடு மேய்க்க வந்தேன், இங்குள்ள நாவல் பழம் மிகவும் சுவையாக இருக்கும் என்று பறிக்க வந்தேன் என்று கூறுகிறான். பிறகு உனக்கும் ஒரு பழம் தரவா என்று கேட்க, அதற்கு ஔவை, ஞான பலமாய் முருகன் இருக்கையில் எனக்கு எதற்கு நாவல் பழம் என்று மறுக்கிறார். மீண்டும் மீண்டும் சிறுவன் கேட்க கடைசியில் ஒப்புக்கொண்ட ஔவை, சரி கொடு என்று கேட்க, அதற்கு அந்த சிறுவன், சுட்ட பழம் வேண்டுமா இல்லை சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறான். அதற்கு அர்த்தம் தெரியவில்லை ஔவைக்கு. அதை அவனிடம் காட்டாமல் சுடாத பழம் என்று கூற சிறுவன் மரத்தை ஆட்டினான். அப்போது கீழே விழுந்த பழத்தை எடுத்து மண்ணை ஊதிவிட்டு சாப்பிட முயன்ற போது, உனக்கு நான் சுடாத பழம் தானே கொடுத்தேன், ஏன் ஊதி சாப்பிடுகிறாய் என்று கேட்டான் அந்த சிறுவன். இதை பார்த்த ஔவை, நீ மிகுந்த புத்திசாலியாக இருக்கிறாயே, நீ யார் என்று மீண்டும் மீண்டும் கேட்க அந்த சிறுவன் சிரித்து கொண்டே முருகனாய் மாறியது ஔவையை வியப்பில் ஆழ்த்தியது. ஔவை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. இந்த நாவல் பழத்தின் மூலம் தான் பழமுதிர்ச்சோலை கோவில் உருவாகியது. முருகனின் 6 படை வீடுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான சிறப்புகளை கொண்டுள்ளன. இந்த 6 தலங்களுக்கும் சென்று வழிபடுவது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. முருகனின் 6 படை வீடுகள் தமிழர்களின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் முக்கியமானவை. இவை முருகனின் அருளையும் ஆற்றலையும் சித்தரிக்கும் முக்கிய தலங்கள். முருகனின் அருளை பெற விரும்புபவர்கள் இந்த 6 படை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டு வரலாம்.